ஹலோ, வெல்கம் டு ஆராவுண்டாச்சி. என்ன செய்கிறீங்க? ஓகே. இதுல பெரிய ஒரு பாம்பு செட்டை இருக்கு. இப்போ மாலை 3 மணி ஆகிறது. இன்னைக்கு நம்ம வீட்டுக்காக பனங்கிழங்கு எடுக்க போகிறோம். மண்ணுக்குள் புதைந்து இருக்கும் இந்த இயற்கை உணவை எப்படி எடுக்கிறோம் என்பதை பார்க்கலாம். மண்ணை மெதுவாக தோண்ட ஆரம்பிக்கிறோம். பனங்கிழங்கு எடுப்பது சுலபம் இல்லை. மண்ணின் அடியில் இருக்கும் கிழங்கை காயப்படுத்தாமல் எடுக்க வேண்டும். ஐயோ, நான் கொடுக்குறேன். பனை விதை முளைத்த பிறகு உருவாகும் இந்த பனங்கிழங்கு நம்ம ஊரின் பாரம்பரிய உணவுகளில் ஒன்று, சத்தானது. நம்ம முன்னோர்கள் காலத்துல இது ஒரு சாதாரண வேலை. இப்போது ஒரு அனுபவம் மாதிரி மாறிவிட்டது. பனங்கிழங்கு ஒரு இயற்கை சக்தி உணவு. கிராமத்தில் கடின உழைப்பு செய்யும் மக்களுக்கு இது நல்ல எனர்ஜி தரும். இதில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் ஜீரணத்திற்கு நல்லது. வயிற்றை சீராக வைத்துக்கொள்ள உதவுகிறது. இது எந்த ரசாயனமும் இல்லாத இயற்கை உணவு. நேராக மண்ணிலிருந்து எடுத்து சுத்தம் செய்து வேக வைத்து சாப்பிடுறோம். அதுவே இதன் சிறப்பு. உங்களுக்கு பனங்கிழங்கு பிடிக்கும் என்றால் காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேடம், மேடம் எங்க வரீங்க மேடம்? இது விற்கல, நம்ம வீட்டுக்காக. குடும்பத்தோட பகிர்ந்து சாப்பிடும் இயற்கை சுவை. நீங்க மண்ணை அப்படி நான் பண்ணிடுறேன். எடுத்து போடுங்க.
இதை நல்லா கழுவி வேக வைத்து மாலை நேர சிற்றுண்டியாக சாப்பிடுவோம். அந்த சுவை கிராம வாழ்க்கை தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். இது கை வாளிக்கு தள்ளடா முருமன் தள்ளடா அப்போ விட விடு அதுதான் சின்ன வாளிக்கு நீரில் நன்றாக கழுவினால்தான் மண்ணின் மனம் போகும். இயற்கை உணவு என்றாலும் சுத்தம் மிகவும் முக்கியம். தண்ணி மண்ணெண்ணெய் ஊத்துனீங்க நீங்க. இப்போ இதை அடுப்புல வேக வைக்க போறோம். சிலர் உப்போட வேக வைக்கிறாங்க, சிலர் அப்படியே பிளைனாவே சாப்பிடுவாங்க. வேகும் போது வரும் வாசனை வீடு முழுக்க பரவி விடும். இப்படி எங்க கிராம வாழ்க்கையின் ஒரு சாதாரண மாலை நேரம் இது. வைக்கலாது, அதுக்கு கைபிடி இல்லை. பனங்கிழங்கை நீண்ட காலம் வச்சு சாப்பிட முடியாது. அதனால தான் எங்கள் கிராமத்தில் இதை ஒரு வாரம் வெயிலில் நல்லா காய வைப்போம். பிறகு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு கிராமத்து அனுபவத்துடன் சந்திப்போம். நன்றி.